இன்றைக்கான வீடியோ பதிவு என்னென்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் உள்ள மல்லிகைப்பூ செடியில் எவ்வளோ மொட்டுக்களும் பூக்களும் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நான் எந்த விதமான உரமும் கொடுக்கறது கிடையாது, கொடுக்கல. அதாவது பூ பூத்ததுக்கப்புறம் நான் கட் பண்ணி விடுவேன். அந்த கட் பண்ணி விட்டதுலேருந்து புதிய திளிர் வந்து துளுத்து வந்து அதிலேருந்து பூவும் மொட்டுக்களும் வந்திருக்குது பாருங்கள். அந்த துளுத்து வரதில் தான் நமக்கு மொட்டுக்கள்லாம் நிறையா வைக்கும். நம்ம வந்து பூச்செடியை கட் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னாக்க வளர்ந்துக்கிட்டே தான் போகுமே ஒழிஞ்சு அது வந்து மொட்டுக்கள் வந்து வைக்கவே வைக்காது. இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இன்னும் நிறையா வந்து மொட்டுக்கள் வரும், நல்லா துளுக்க ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி தான் நல்லா துளுத்து மொட்டுக்கள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா சூப்பராக மொட்டுக்கள்லாம் வைக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு டைம் வந்து பூ பூத்து ஓஞ்சிருச்சு. இது செகண்ட் டைம் கட் பண்ணி விட்டு மறுபடியும் துளுத்து வந்து மொட்டுக்கள் வச்சுருக்கு. இந்த செடியில் பாருங்கள் மொட்டுக்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா லைனாக வந்திருக்குது பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ ஆசையாக க்யூட்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குல்ல. இதில் முன்னாடி இருக்கிற கொத்து மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து லேயராக கரெக்டாக அந்த கணுவுக்கு கணுவு வந்து மொட்டுக்கள்லாம் வச்சுருக்கு. நான் அதுக்கு வந்து பெருசாக உரம்னு எதுவுமே கொடுக்க கிடையாது. வெங்காய தோல் இருக்குது பார்த்திங்களா, அந்த வெங்காயத்தோல், முட்டை தோல், அதுக்கப்புறம் இந்த பூண்டு தோல், இதை தான் வந்து நான் உரமாக பயன்படுத்திகிட்ருக்கேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இந்த ஒரு செடி பாருங்கள், மல்லிகைப்பூ, இந்த ஒரு செடி எவ்வளோ கிளைகள் வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். இன்னும் வந்து மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிச்சுன்னா ஃபுல்லாகவே பூ வந்து அடர்ந்து வந்துடும் இந்த ஒரு செடியில். இப்போ தான் வந்து துளுத்து வர்றதுனால அப்படியே மொட்டும் பூவும் வந்திருக்குது. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா இதை வந்து பறிச்சுக்கலாம். எவ்வளோ பூக்கள் இன்றைக்கி வந்து நமக்கு கிடச்சிருக்குன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், அழகாக இருக்குது, ரோஸ் பூ மாதிரியே இருக்குது, செம க்யூட்டாக இருக்குது. நம்ம தோட்டத்தில் வச்சு நம்ம கையாலே பறித்து தலையில் சுடுறது அது எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம். ஓகே பாருங்கள், பூக்கள் ஒன்று ஒன்றையும் நான் இப்போ பறிக்கிறேன். 2 பூ பறிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு 3, இது 4, அடுத்தது பாருங்கள் 5 பூ பறிச்சிருக்கோம். இதுக்கு மேலே கை வந்து கொள்ளலை, அதில் போட்டாச்சு. அடுத்தது பாருங்கள் 6வது பூ, நெக்ஸ்ட்டு வந்து 7வது பூ, நெக்ஸ்ட்டு 8வது பூ பறிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் 9, அடுத்ததாக 10, இன்னொன்று இருக்குது 11. பூ, இங்கே ஒரு பூ, 12 பூ. 12 பூ பூத்துருக்கு பாருங்கள். ஒரு செடியில் வந்து 12 பூ. ஒரு பூவும் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். இன்றைக்கி நம்ம செடியில் நம்ம தோட்டத்தில் பூத்த பூ இதுதான். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.